வணக்கம். ராணி ஸ்வீட் சமையல் இன்னைக்கு இலாஞ்சி ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடானது கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். இந்த முந்திரி பருப்பு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்தோடனே 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் கொஞ்சம் பொன்னிறமாக மாற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் தேங்காவுக்கு 3/4 கப் நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மாறினோன்னே இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 முட்டை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1/2 கப் தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இந்த இலாஞ்சி ரெசிபி மைதா மாவில் தான் பண்ண போகிறேன். 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச முட்டை மிக்ஸை சேர்த்துக்கணும். ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி காணாட்ட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பேட்டருக்கு கலந்து வச்சுக்கிடணும். இதை புளிக்கெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே தோசை கல்லை ஊற்றிக்கலாம். நம்ம தோசையாக ஊற்றும் போது கல் ரொம்ப காய வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு ஊற்றிட்டு உடனே மாற்றி போட்டுக்கிடணும். ரொம்ப நேரம் வேக வைக்கவும் வேண்டாம். பாருங்க, இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக மாறினா போதும். நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த தேங்காய் மிக்ஸை 1 ஸ்பூன் வச்சு இப்போ நான் மடிக்கிற